இவ்ளோ பெரிய விஷயத்தை என்கிட்ட சொல்லாம மறைச்சவங்க எனக்கு தெரியாம அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி அனுப்ப மாட்டீங்கன்னு என்ன நிச்சயம்? போதும். ஏன் பிள்ளைங்கன்னு இத்தனை நாள் நான் உங்களை எல்லாம் நம்பி இருந்தேன் பாருங்க. இனிமே நான் யாரையும் நம்புறதா இல்ல. நான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டேன். அம்மா ப்ளீஸ், கோவம் இல்லாம கொஞ்சம் பொறுமையை யோசிச்சு பாருங்க. ரவியை தவிர வேற யார் அவள் கல்யாணம் பண்ணி வச்சாலும் அது அவளுக்கு பிடிக்காத வாழ்க்கையா தான் இருக்கும். எனக்கு என்னமோ நம்ம திருப்தி விருப்பத்தை விட வாழப்போற கர்ணனோட சந்தோஷம் தான் முக்கியம். டேய், உன்னையும் சேர்த்து 4 பிள்ளைங்களை பெத்தவனா எனக்கு புத்திமதி சொல்ற அளவுக்கு உனக்கு இன்னும் வயசாயில்ல. என் பொண்ணு விஷயத்துல உன்னை விட எனக்கு அக்கறை ஜாஸ்தி இருக்குடா. அவளை நான் ஒண்ணு பாழுங்கணத்துல தலையிட மாட்டேன். அந்த ரவி பையலை விட நல்ல மாப்பிள்ளையா பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்பேன். அவளும் சந்தோஷமா தான் வாழ்வா. அம்மா, நீ கொடிசோரி மாப்பிள்ளையை கொண்டு வந்து நிறுத்தினாலும் கர்ணா அதை ஏத்துக்க மாட்டாமா. ஒருத்தர் லவ் பண்ணிட்டு இன்னொருத்தர் கல்யாணம் பண்ணிக்கிறது பிராக்டிக்கலா ஏத்துக்கவே முடியாதும்மா. அம்மா, அப்படிலாம் எதுவும் இல்லம்மா. நிறைய பேர் காதலிச்சவனை விட்டுட்டு வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா தான் வாழறாங்க. கர்ணாவுக்கு இது முதல்ல ஏத்துக்கிறது கஷ்டமா தான் இருக்கும். அதுக்கப்புறம் போக போக பழகிடுவாமா. ஆமாத்த, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. கர்ணாவே பார்த்து தலையாடுற அளவுக்கு சூப்பர் அப்படியே நான் கொண்டு வந்து நிறுத்துறேன். ஆனா பணம் இல்ல, நேரம் சரியில்லைன்னு ஏதாவது காரணத்தை சொல்லி லட்சுமி தட்டி கழிக்க கூடாது. மாமா, நீங்க என்ன குத்தி காட்டினாலும் பரவாயில்ல, தயவு செஞ்சு கர்ணாவோட நிலைமையை யோசிச்சு பாருங்க. விருப்பம் இல்லாத கல்யாணத்தை பண்ணி வச்சா கர்ணா சாகர வரை கஷ்டப்பட்டுட்டு தான் இருப்பா. அவ வாழ்க்கை நிம்மதியாவே இருக்காது. அம்மா, இப்படிலாம் பயமுறுத்தி உன்னை சம்மதிக்க வைக்கலான்னு பாக்குறான். நீ மயங்கிடாத, உன் முடிவையும் மாத்திக்காத. உங்களுக்கெல்லாம் கர்ணா நல்லபடியா வாழணும்னு ஆசையே இல்லையா? இந்த விஷயத்திலேயே எல்லாரும் இவ்வளவு பிடிவாதமா இருக்கீங்க புரியவே இல்லை. ரவியை வேணான்னு சொல்றதுக்கு உங்களால நியாயமான காரணம் ஏதாவது சொல்ல முடியுமா? டேய், ஏன்டா சொல்ல முடியாது? முதல்ல அவங்க நம்ம ஆளுங்களே கிடையாது. அந்த ரவியும் ஒரு வேலை வெட்டிக்குன்னு போகாம சேவைக்கு இவன் அலைஞ்சிட்டு இருக்கான். வசதி அந்தஸ்துன்னு பார்த்தாலும் அவங்க நம்ம குடும்பத்துக்கு ஏத்தவங்களே இல்ல. நம்ம தங்கச்சிக்கு இந்த மாதிரி ஒரு விளங்காத வரன் வந்துச்சுன்னா நாம எப்படிடா ஒத்துக்கிறது? வசதி அந்தஸ்துல முக்கியம் இல்லக்கா. மாப்பிள்ளை நல்ல பையனா இருக்கான, குடும்பம் நல்லா இருக்கா, அது மட்டும் தான் நம்ம யோசிக்கணும். அப்படி பார்க்க போன ரவியை பத்தி அவங்க குடும்பத்தை பத்தி நம்ம எந்த குறையும் சொல்ல முடியாது. எல்லாத்துக்கும் மேல கர்ணா ரவியை மனசார விரும்புறான். அவங்கள சேர்த்து வைக்க இந்த ஒரு காரணம் பத்தாதா? டேய், பிரச்சனையே அதுதான்டா. நீயும் விரும்பினவளை தான் கட்டிக்கிட்ட. ஆனா இந்த நிமிஷம் வரைக்கும் கஷ்டத்தை மட்டும் தானே அனுபவிச்சுட்டு இருக்க. இது பாரு, நீ நல்லபடியா வாழ்ந்துட்டியா இல்ல உன் பொண்டாட்டியோட குடும்பம் தான் உன்னை நல்லபடியா வாழ விட்டுட்டாங்களா? உன்ன மாதிரியே இவ்வளவு வாழ்க்கையை தொலைச்சிடக்கூடாதுன்னு தான் நாங்க இவ்வளவு கவலைப்படுறோம். நீ என்னைக்கு இவ்வளவு கல்யாணம் பண்ணியோ அந்த நிமிஷத்துல இருந்து தரித்திர தேவி துரத்தி துரத்தி அடிச்சுட்டு தான் இருக்கா. நாளுக்கு ஒரு பிரச்சனை நீ ஓடுறதும், அவங்க வீட்டு பஞ்சாயத்துக்காக நீ மண்டை போட்டு உடைச்சுக்கிறதும், உன்ன மாதிரியும் உன் தங்கச்சியும் கஷ்டப்படணும்னு ஆசைப்படுறியா? இந்த பாருங்க, சக்தி குடும்பத்தில் நிறைய குழப்பம் இருக்கு, நான் ஒத்துக்கிறேன். அதெல்லாம் மீறி நாங்க சந்தோஷமா தான் இருக்கோம். அது உங்க யாராலையும் புரிஞ்சுக்க முடியாது. ஆனா ரவி குடும்பத்துல எந்த குழப்பம் இருக்கிற மாதிரி தெரியல. அப்புறம் எதுக்காக நம்ம பயப்படணும்? போது நிறுத்துறா. நீ எதுக்கு இப்படி மூச்சை பிடிச்சிட்டு பேசிட்டு இருக்க?
நீ இந்த கல்யாணம் நடக்கணுங்கிறதுக்காக 1000 காரணம் சொன்னாலும் சரி, நான் சொல்றது ஒரே காரணம்தான். நீ விருப்பப்பட்டியன்னு இவளை உனக்கு கட்டி வச்சேன். நல்லது கெட்டதை யோசிக்காம உன் வாழ்க்கையில நானே மண்ணள்ளி போட்டுட்டேன். அதே தப்ப மறுபடியும் செய்யறதுக்கு நான் தயாரா இல்ல. அத்தை, நான் சொல்றத நீங்க யாருமே ஏத்துக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா கண்ணாக்காக நான் பேசிதான் ஆகணும். என்ன நோக்கடிக்கணுங்கிற நோக்கத்தோட தான் நீங்க எல்லாரும் பேசுறீங்க. அத நான் பெருசாவே எடுத்துக்கல. ஆனா உங்களை ஒண்ணு நான் கேட்டுக்கிறேன். என்ன அவமானப்படுத்துறதா நினைச்சு கருணா விஷயத்துல தப்பான முடிவு எடுத்துறாதீங்க. நமக்குள்ள இருக்கிற பிரச்சனையை விட கருணாவோட வாழ்க்கை முக்கியம் இல்லையா? என் ஃப்ரெண்டு கீதா வாழ்க்கையில நடந்ததை வச்சுதான் நான் சொல்றேன். லவ் பண்றவனை விட்டுட்டு வேற ஒருத்தனுக்கு கட்டி வச்சாங்க. புருஷனுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு அவளை வீட்டை விட்டு விரட்டிட்டான். இப்ப அவ தனியா இருந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. அப்படி ஒரு நிலைமை கருணாக்கும் வரணுமா? அத்தை, கருணாவுக்கு வேற இடத்துல மாப்பிள்ளை பார்க்காதீங்க. மீறி பார்த்தீங்கன்னா நானே அவங்க வீட்டுக்கு போய் எல்லா விஷயத்தையும் போட்டு கொடுத்து கருணா வாழ்க்கையை நாசமாக்கிடுவேன்னு மறைமுகமா மிரட்டுறேன். யூ சாரி கருணா. நான் என்ன சொன்னாலும் அதை தப்பாவே புரிஞ்சுக்கிறாங்க. இனிமே இவங்க கிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. இதுக்கு மேலயும் என்னாலேயோ லக்ஷ்மியாலேயோ உனக்கு உதவ முடியும்னு தோணல. எங்களை மன்னிச்சிருமா. உன் மனசுக்கு எது சரின்னு படுதோ அதை செய். டேய், உன் பொண்டாட்டி என்ன பேச்சு பேசுறா பாத்தியா? இனிமே நான் ஒதுங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு போக வேண்டியதுதானே? உன் மனசுக்கு பட்டதை செய்ன்னு சொன்னா என்னடா அர்த்தம்? எல்லாரையும் தூக்கி எறிஞ்சிட்டு அவன் பின்னாடி போயிடுன்னு அவளுக்கு சொல்லி கொடுக்கறாளா? நான் என்ன சொல்றேன் நீங்க வாய மூடு. இனிமே கருணா விஷயத்துல நீ ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது. உன் வேலை என்னமோ அதை பார்த்துக்கிட்டு அடக்க ஒடுக்கமா இரு. என் பொண்ணுக்கு எப்படி நல்லது செய்யணும்னு எனக்கு தெரியும். பெத்த பிள்ளைங்களை யாராவது ஒருத்தன் வளர்க்கட்டும்னு நேர்ந்து விடுறதுக்கோ இல்ல கிடைச்சவன் தலையில பொண்ணை கட்டி கொடுக்கறதுக்கோ நான் மத்தவங்க மாதிரி இல்ல. அந்த அளவுக்கு என் நிலைமை வக்கத்து போல. எனக்கும் 4 சொந்த பந்தங்கள் இருக்கு. எனக்கு ஏதாவது ஒண்ணுனா தாங்கி பிடிப்பாங்க. அவங்க முன்னாடி என் பொண்ணுக்கு நான் ஜாம் ஜாம்னு கல்யாணத்தை நடத்தி காட்டுவேன். அத்தை, நீங்க வயசுல பெரியவங்க. உங்க வாயில இருந்து இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் வரக்கூடாது. எங்க குடும்பத்துல இப்படி நடக்கணும்னு நாங்களும் எங்க அம்மாவை வேண்டிக்கல. சந்தர்ப்ப சூழ்நிலையால அந்த கொடுமை எல்லாம் நடந்துச்சு. அத குத்தி காட்டி பேசுறது பெரிய பாவம். மனுஷங்க வாழ்க்கை எல்லா நேரத்திலயும் ஒரே மாதிரி இருக்காது. எப்ப வேணாலும் எப்படி வேணாலும் மாறும். அத மறந்துட்டு நீங்க இப்படி பேசுறது ரொம்ப வருத்தமா இருக்கு. ஏய், இப்ப நீ என்ன சொல்ல வர? உன் குடும்பத்துல நடந்த கேவலம் என் குடும்பத்திலே நடக்கணும்னு சாபம் விடுறியா? ஐயோ அத்தை, நான் அப்படி சொல்ல வரல. நீ பேசாத. உன் மனசுல இப்படி ஒரு கெட்ட புத்தி இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா உன்னை நான் வீட்டுக்குள்ளே விட்டுக்க மாட்டேன். நான் அந்த மாதிரி நீயாவது கொஞ்சம் பேசாம இருக்கியா? நீ ஒண்ணு சொல்லிட்டு இருக்க, அவங்க எல்லாத்தையும் தப்பு தப்பா புரிஞ்சுட்டு இருக்காங்க. உங்க 2 பேர் சண்டையில எனக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு. நான் என்னடா அம்மா, தப்பு? கருணா கல்யாண விஷயத்துல நாங்க தலையிட்டதுதாம்மா தப்பு. நாங்க இனிமே எதுவுமே சொல்லமா. உங்களுக்கு என்ன இஷ்டமோ அதை பண்ணுங்க. ஆளை விடுங்க. டேய், லக்ஷ்மி, லக்ஷ்மி, இது எல்லாத்துக்கும் காரணம் நீதாண்டி. நீ மட்டும் ஒழுங்கா இருந்திருந்தா இப்படி எல்லாம் நடக்குமா? உன்னை பார்த்தா என் கண்ணு முன்னாடி நிக்காது. போ, ஓடி. நிலா, நீங்க வாமா. என்னம்மா இது?
உனக்காக போலி வாங்கிட்டு வந்தா சாப்பிடவே இல்லை. எனக்கு சாப்பிடணும்னு தோணலப்பா. என்னம்மா இது? என் மேல இருக்கிற கோவத்தை இது மேல காட்டுறியா? இப்ப என்ன, உங்களுக்கு இதை சாப்பிடணும் அவ்வளவுதானே? கொடுங்க. நீங்க வாங்கிட்டு வந்தது எதுவுமே வேஸ்ட் ஆகலப்பா. எல்லாத்தையுமே சாப்பிட்டுட்டேன். போதுமா? இப்ப உங்களுக்கு சந்தோஷமா? உன்கிட்ட நான் பேசிட்டு போனதுக்கு அப்புறம் அதை பத்தி யோசிச்சிருப்ப, பழையபடி மாறி இருப்பேன்னு நினைச்சேன். ஆனா இல்ல, நீ அதே மாதிரி தான் இருக்க. உன்னோட பேச்சு, நடவடிக்கை எல்லாம் புதுசா இருக்குமா? நீங்க போடுற கண்டிஷன்ல எனக்கு புதுசுதான் பாருக்கு. அப்போ இது வரைக்கும் நான் அப்படி இல்லைங்கிறத நீ ஒத்துக்கிறல்ல? இப்ப திடீர்னு இப்படி செய்யாதன்னு நான் கண்டிஷன் போடுறேன்னா அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்குன்னு உன்னால யோசிக்க முடியல? அவங்க செய்யறதை எப்படி வேணாலும் நியாயப்படுத்திக்கலாம்பா. ஆனா பொதுவான நியாயம்னு ஒண்ணு இருக்கு. ஓ, அந்த நியாயம் என் பக்கம் இல்லைங்கிற. சரிம்மா, பரவாயில்ல, அப்படியே இருந்துட்டு போட்டோம். பொதுவாக இந்த சின்ன குழந்தைங்களுக்கு அவங்க செய்யற தப்பை எடுத்து சொன்னா அவங்களால புரிஞ்சுக்க முடியாது. திரும்ப திரும்ப அதே தப்பை செஞ்சுட்டு இருப்பாங்க. இப்போ நீ பேசுறதையும் நான் அப்படிதாம்மா எடுத்துக்கிறேன். பிரச்சனையே இதான்ப்பா. இன்னும் நீங்க என்ன குழந்தையதான் பாக்குறீங்க. விவரம் தெரியாத வயசுல நீங்க சொல்றதெல்லாம் நான் அப்படியே கேட்டுட்டு தான் இருந்தேன். ஆனா இப்ப நிலைமை மாறிடுச்சு. நான் படிச்சிருக்கேன். எல்லா விஷயத்திலயும் தெளிவா முடிவெடுக்கிற அளவுக்கு எனக்கு புத்தி இருக்கு. இப்போ நீங்க சொல்றதெல்லாம் நான் ஏத்துக்கணும்னு எப்படிப்பா எதிர்பார்க்கறீங்க? நான் சொல்றது அப்படியே நீ கண்மூடித்தனமா நம்புன்னு நான் சொல்லலாமா? ஆனா நான் எதுக்கு சொல்றேன், ஏன் சொல்றேன் நீ யோசிக்க கூட மாட்டேங்கிறியே. அதுதான் எனக்கு கஷ்டமா இருக்கு. இந்த பாருமா, வாழ்க்கையில உன்னை விட நான் நிறைய அனுபவப்பட்டிருக்கேன். நிறைய மனுஷனுங்களை பார்த்திருக்கேன். அதை வச்சுதான் இது சரி இது தப்புன்னு சொல்றேன். இப்ப நீ போற வழி ஆபத்துன்னு எனக்கு தோணுது. எப்படி தடுக்காம இருக்க முடியும்? இல்ல போய் பட்டுட்டு வரட்டும் நான் வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியுமா? உங்களுக்கு தப்புன்னு தோன்றது எனக்கு சரின்னு படுதேப்பா. மனசுக்கு சரின்னு படுறது செய்யன்னு நீங்க தான் அடிக்கடி சொல்லுவீங்க. இப்ப நீங்களே இதுக்கு தடையா இருந்தீங்கன்னா என்னப்பா நியாயம்? இது நெருப்பு சுடும் நான் சொல்லிட்டு இருக்கேன், இல்ல சுடாதுன்னு நீ வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்க. எப்படி உனக்கு சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. இப்போ உனக்கு பிரச்சனை என்ன? நீ வேலைக்கு போனோம், அந்த சத்யாவோட பேசணும், பழகணும், அவ்வளவுதானே? இப்படி எல்லாம் அடம் பிடிச்சா நான் சம்மதிச்சுடுவேன்னு நினைக்கிறியா? ஒரு விஷயம் வேண்டான்னு சொன்னா விட்டுறணும். முன்னாடியெல்லாம் அந்த மாதிரி தான் இருந்த நீ. இப்ப நீ உரண்டு பிடிக்கிறதும் எதிர்கேள்வி கேட்கறதும் எனக்கு நெருடலா இருக்கு. இந்த விஷயத்துல இன்னும் கடுமையா இருக்கணும்னு தோணுது. என்ன நீங்க சந்தேகப்படுறீங்களாப்பா? இது சந்தேகம் இல்லம்மா, பயம். வார்த்தை வேறையா இருந்தாலும் அர்த்தம் ஒண்ணுதான்ப்பா. மத்த அப்பாக்களை விட நீங்க கொஞ்சம் வித்தியாசமானவர்னு நினைச்சேன். ஆனா நீங்களும் சராசரி அப்பா தானே புரிய வச்சிட்டீங்கப்பா. நீ என்ன இதை விட மோசமானவன் நினைச்சா கூட பரவாயில்ல. ஆனா என் பொண்ணு வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் வராம பாத்துக்கிறது தான் எனக்கு முக்கியம். என்ன சொல்ல வரேனே புரிஞ்சுக்கோ. இப்ப நான் சொல்றதெல்லாம் உனக்கு கசப்பாதாம இருக்கும். ஆனா உன்னோட நல்லதுக்கு தான் செய்யறேன்னு ஒரு நாள் உனக்கு புரியும். சின்ன புள்ளத்தை நம்ம பேசிக்கிட்டேன். இந்த பாருமா, நாள் முழுக்க வீட்லயே உட்கார்ந்து இருக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு எனக்கும் தெரியும். அதனாலதான் ஒரு 2-3 இடத்துல உனக்கு வேலைக்கு சொல்லி வச்சிருக்கேன். நீ வேலைக்கு போலாம், எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா சத்யா விஷயத்துல என் முடிவுல எந்த மாற்றமும் கிடையாது. எல்லாரும் தூங்கிட்டாங்களா? அவங்கெல்லாம் தூங்கி ரொம்ப நேரம் ஆச்சு. ஆஃபீஸ் தலைவலி, டிராஃபிக் டென்ஷன், வீட்டுக்கு வந்தா வீட்டில் ஏதாச்சும் மனுஷன் நிம்மதியாக இருக்க வர்றீங்களா?
வந்தது வராதமா ஆளுக்கு ஒரு சண்டையை ஆரம்பிச்சிடுங்க. ஒரு பக்கம் அம்மா அக்கா மாமான்னா, இன்னொரு பக்கம் நீ. நான் 2 பக்கம் மாட்டிட்டு முழிக்கிறது எனக்கு டார்ச்சரா இருக்கு. இந்த குடும்பத்தில் ஒரே பிள்ளை வந்து மாட்டினம் பாரு, அதான் தப்பா போச்சு. எந்த பிரச்சனையா இருந்தாலும் என் தலையெல்லாம் போட்டு உருட்டுறது. வர வர வீட்டுக்கு வரவே பிடிக்க மாட்டேங்குது. ஏங்க இப்படி சலிச்சுக்கிறீங்க? நான் பொறுமையா தான் உங்ககிட்ட சொல்லணும்னு இருந்தேன். இந்த விஷயத்துல அவசரப்பட்டது அண்ணனும் அண்ணியும் தான். ஆனா நீங்க என்னையும் சேர்த்து குறை சொல்றதா கஷ்டமா இருக்கு. குறை சொல்ல சக்தி, ஒரு வாக்குவாதம்னு வர்றப்போ யாராவது ஒருத்தர் சைலண்ட் ஆயிடணும். பதிலுக்கு பதில் பேசி பிரச்சனை பெருசாயிட்டே போனா நம்ம எல்லாருக்கும் தானே கஷ்டம். நானும் பிரச்சனையை வளர்க்கணும்னு நினைக்கலங்க. கருணா விஷயத்துல அத்தையும் மத்தவங்களும் நியாயமே இல்லாம நடந்துக்கிறாங்க. அதை புரிய வைக்கலான்னு பார்த்தா என் குடும்பத்தை பத்தி அசிங்கமா பேசுறாங்க. அதை தாங்க முடியாம தான் நான் அப்படியெல்லாம் பேசினேன். அம்மா உன்னை நோக்கடிச்சது காரணம் என்ன தெரியுமா? கருணா பத்தின உண்மையை மறைச்சது தான். அதான் அவ்வளோ பேசி அவங்க கன்வின்ஸ் ஆகல. நாளைக்கே உள்ள 2 நாள் கழிச்சு அவங்ககிட்ட பொறுமையை எடுத்து சொல்லியிருக்கலாம். ஆனால் நீ அந்த இடத்துல எமோஷன் ஆகி பேச ஆரம்பிச்சதுனால அம்மா டென்ஷன் ஆயிட்டாங்க. ஆனால் அவங்க பேசினதுலேருந்து ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுது. நம்ம கல்யாணத்தை கூட அவங்க மனப்பூர்வமாக சம்மதிக்கல, வேற வழி இல்லாமல் தான் நம்மளை சேர்த்து வச்சிருக்காங்க. அது நமக்கு செஞ்ச பெரிய உதவின்னு அவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அதுக்காக காலம் முழுக்க அவங்களுக்கு நன்றியா இருக்கணும், அவங்க சொல்றதெல்லாம் கேட்டு நடந்துக்கணும் அவங்க எதிர்பார்க்குறாங்க. இல்லைங்க, அவங்க நம்ம நல்லா இருப்போங்கிற நம்பிக்கையில தான் அத்தை கல்யாணம் பண்ணி வச்சாங்க. என் குடும்ப சூழ்நிலையால தான் நமக்கு நிறைய சங்கடம் வந்துச்சு. அது எல்லாமே காதல் கல்யாணத்தினால தான் வந்த பிரச்சனைன்னு அத்தை நினைக்கிறாங்க. அதனால தான் கருணாவோட காதலை ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க. கருணாவோட வாழ்க்கை நல்லபடியா அமையணும்னு நம்ம ஆசைப்பட்டோம். ஆனா அவ காதலுக்கு இப்ப நாமளே எதிரி ஆயிட்டோம்னு நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதெல்லாம் நாம புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண முடியும் சக்தி? அம்மா கருணாவோட காதலை எதிர்க்கிறதுக்கு எந்த நியாயமான காரணம் இல்லை தெரியுமா? அதை அவங்களுக்கு புரிய வைக்க முடியல. அதனால தான் கோச்சிட்டு போனீங்களா? ஆம்பளை நீங்களே பிரச்சனையில இருந்து தப்பிக்கணும்னு நினைச்சா நான் என்னங்க பண்றது? நீ எங்க போ.